மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆல் டைம் ரொம்பவே ஃபேமஸான பிரசாதத்தில் இந்த சாம்பார் சாதம் பிரசாதமும் ஒன்று. பொதுவாக இந்த மாதிரி கோவில் பிரசாதம்லாம் செய்யும் போது ஜென்ரேஷனாக ஒரே ஃபேமிலி தான் செஞ்சுட்டு வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம அன்னபூர்ணி படத்திலே பார்த்துருப்போம் இல்லையா, அன்னபூர்ணியோட அப்பா கோவில் பிரசாதம் செஞ்சு கொடுக்குறவங்களா இருந்திருப்பாங்க. நம்ம என்ன தான் வீட்டில் ரொம்ப சூப்பரான பருப்பு ஹை குவாலிட்டியான ரைஸ்லாம் வச்சு சாம்பார் சாதம் பண்ணாலுமே கோவிலில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டு வரவே வராது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலுக்குன்னு பிரசாதம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டதுல இருந்து எனக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிச்சு. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சொல்ல போற ஃபேக்ட் ரொம்ப காமெடியா இருக்கும். பட் என்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே உங்க கூட ஷேர் பண்றேன். எப்போவுமே சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தலை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சமைக்க ஆரம்பிக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இதுக்கு அடுத்தது தான் நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணுறோம், எப்படி குக் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே. அண்ட் கடைசியாக விபூதி இருக்கு இல்லையா, அதை மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எந்த வெரைட்டி ரைஸாக இருந்தாலும்.